ஹஜ்ரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சிறு வயதிலிருந்தே நட்போடு இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல சித்தீக் என்பதும் அவர்களது பட்ட பெயர் தான். அபூபக்கர் சித்தீக் அந்த சித்தீக் என்பதும் அவர்களது பட்ட பெயர் தான். சித்தீக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று பொருள். ஒரே நாளில் இங்கே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்களாம், அங்கே இருந்து 7 வானங்களை கடந்தார்களாம், அதற்கு பிறகு சொர்க்கத்தை நரகத்தை கண்டு எல்லாம் வந்த அல்லாஹ்வை கண்டாராம், பிறகு மீண்டும் பத்திரமாக திரும்பி வந்தாராம். இதையெல்லாம் நம்புவதற்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? உஹது மலை ஆடுது. ஆடிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையிடத்திலே சொன்னார்கள், உஹது உஸ்புத் யா உஹது, உஹது ஆடக்கூடாது, அப்படியே இரு, உன்மேல் ஒரு நபி இருக்கிறார், உன்மேல் ஒரு சித்தியத் இருக்கிறார். இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியில் முதன்மையான ஒரு சஹாபியாக நின்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதில், பெருமானாரை அன்பு செய்வதில் அன்பில் முதன்மையானவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே இருக்கின்றார்கள். உங்களுக்கு பிறகு யார் என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வா. மார்க்கத்தை விளங்குவதில் மிக முதன்மையான ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. என் உம்மத்தில் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் கண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வீரத்தில் முதன்மையானவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவருடைய ஈமான் போயிடும், குர்ஆனை மறுத்தவராக அவர் ஆகிவிடுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ هما في الغار يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة الذنوب أو كما قال عليه الصلاة والسلام الله حاضري الله ناظري الله شاهدي الله معي. சிறப்பான இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸிலே அமர்ந்ததின் பொருட்டினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக. சிறப்புமிகு ரபீல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது சொற்பொழிவு. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபு மூசா ஜர்ஹூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கனவு பார்க்கிறாங்க. கனவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறாங்க. பார்த்தவங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிறந்த மாதத்தில் உங்களை புகழ்ந்து சிலர்கள் பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். உங்களது பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக உணவுகளை சமைத்து பிறர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஹஜ்ரத் அபு மூசா ஜர்ஹூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, மன் ஃபரிஹ பினா ஃபரிஹனா பிஹி. யார் நம்மை கொண்டு சந்தோஷப்படுவாரோ அவரை கொண்டு நாம் சந்தோஷப்படுவோம். இந்த நிகழ்வுகள் எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் பிறந்தார்கள், அதை நினைவூட்டுவதற்காக.
அந்த மகிழ்விற்காக. அப்படி பெருமானாருக்காக நாம் மகிழ்கின்ற போது நமக்காக பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்கின்றார். அல்லாஹு தஆலா பெருமானாரை மகிழ்ச்சிப்படுத்தியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த வருடத்தினுடைய கடையநல்லூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை பயான்களை எப்படி அமைத்திருக்கிறது ரபீல் அவ்வலிலே என்று சொன்னால், பெரும்பாலும் சஹாபிகளது வரலாறுகளை கூறுகின்ற பயானாக அமைத்திருக்கிறது. அதில் முதலாவதாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உண்டான செய்திகளை பகிரக்கூடிய நிகழ்வாக இந்த முதல் நிகழ்வு வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சஹாபிகளின் எண்ணிக்கை லட்சத்திற்கும் மேலாக இருக்கிறது. 1,24,000 நபிமார்கள் என்று சொன்னால் அதற்கு இணையாக சஹாபிகளும் 1,20,000 தாண்டக்கூடிய அளவில் இருக்கின்றார். இந்த சஹாபிகளில் எல்லோரும் ஒரே அந்தஸ்திலே உடையவர்களா என்றால் இல்லை. சஹாபிகளது அந்தஸ்திலேயே வேறுபாடுகள் உண்டு. அதிலும் ஒரு சஹாபியை ஒருவர் சஹாபி இல்லை என்று சொல்கிறார், இது குற்றம். ஆனால் ஈமானுக்கு பங்கமாகாது. நான் சொல்றத கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன். துஃபைல் அப்படின்னு ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி ஒருத்தர் சொல்றாரு, அவங்க சஹாபி இல்லைங்கிறாங்க. இது குற்றம். ஆனால் இதனால் அவருடைய ஈமான் போகுமா? போகாது. ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது அந்தஸ்து இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், எவரேனும் ஒருவர் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை சஹாபி இல்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் போயிடும். காரணம் என்ன என்று சொன்னால், மற்ற சஹாபிகள் என்பது குர்ஆன்ல சொல்லப்படல. ஹஸரத் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபின்னு குர்ஆன்ல வந்திருக்குதா? இல்ல. ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி என்பது குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது யகூலு லி சாஹிபிஹி, அவர் தனது சஹாபிக்கு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னாங்க, லா தஹ்ஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது குர்ஆன்ல இருக்குது. எனவே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவருடைய ஈமான் போயிடும். குர்ஆனை மறுத்தவராக அவர் ஆகிவிடுவார். அந்த அளவிற்கு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்தஸ்து இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன குடும்பத்தில் பிறந்தார்கள், அவங்களுடைய வாப்பா யாரு அம்மா யாரு என்கின்ற இந்த வரலாறுகளை பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்தில் பிறந்தார்கள்? குறைஷி குலத்தில். அதே குறைஷி குலத்தை சேர்ந்தவர் தான் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, அவர்களது தகப்பனார் பெயர் உஸ்மான் இப்னு ஆமிர் இப்னு அம்ர். அவங்கள அபு குஹாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தாயார் பெயர் சல்மா பின்த் சக்கர், அவங்கள உம்முல் ஹைர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு 4 மனைவிமார்கள், அவர்களுக்கு 6 பிள்ளைகள். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
ஹஜரத் அப்துல்லா, ஹஜரத் முஹம்மத், ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்று 6 பிள்ளைகள் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு உண்டு. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பார்கள் என்பதை வரலாறுகளிலே எழுதுகின்ற போது, வெண்ணிற உடலமைப்பு, வெள்ளை நிற உடலமைப்பு கொண்டவர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மெலிந்த தேகம், அது குண்டாவலாம் இருக்கல, மெலிந்த தேகம், மெல்லிய தோல் புஜம், ஆஜாடு பாகவான அப்படின்னா இல்ல, மெல்லிய தோல் புஜம். ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு மெலிந்த தேகம் உடையவர்கள் என்று சொன்னால், அவங்க இடுப்புல கட்டிருக்கக்கூடிய ஆடை இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப மெல்லிசா இருக்கனால, மெல்லிய தேகத்தில் இருக்கனால அப்பப்போ கீழே போயிடும். அது அப்பப்போ மேல இழுத்து வைப்பாங்க. அவங்க சிரமப்படுறத பார்த்து அவர்களுக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அபூபக்கரே, உங்க ஆடை கரண்டைக்கு கீழே வந்தா நீங்க ஒண்ணு குற்றவாளி இல்லைன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் இந்த சலுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்துல அதிகமான சதப்பிடிப்புலாம் இருக்காது. அவங்களுடைய கண்ணும் கொஞ்சம் உள்வாங்கித்தான் இருக்கும். அவங்களுடைய கரண்டை காலும் கொஞ்சம் மெல்லிய கரண்டை கால், நெற்றி விரிவான நெற்றி, அவங்களுடைய கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அதுல இடைவெளிகள் இருக்கும். அவர்களுடைய தாடி அடர்ந்த தாடி, மருதாணி போடப்பட்ட அடர்ந்த தாடி உடையவராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடல் அமைப்பை பற்றி கிதாபுகளில் எழுதுறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்கள். ஹஜ்ரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சிறு வயதிலிருந்தே நட்போடு இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களுக்கு உண்டான பழக்கம் இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபியாக வெளிப்படுத்திய பிறகு ஏற்பட்ட பழக்கம் அல்ல. சிறுபிள்ளையில் இருந்த இருவர்களும் பழக்கமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். வரலாற்றில் எழுதப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. அப்படி வியாபாரத்திற்கு செல்கின்ற போது அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள அந்த பயணத்துல இருந்தாங்க. இப்போ ஷாம் நாட்டுல சில யூத பாதிரிமார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாங்க. சின்ன பிள்ளை, சிறுவர். பார்த்த உடனே அந்த யூத பாதிரிமார்கள் சொன்னாங்க, இவர் இறுதி காலத்தில் வரக்கூடிய நபி, அப்படி எங்களுக்கு தோன்றுகிறது. அதற்குண்டான அடையாளங்கள் இவரிடத்தில் இருக்கிறது. இவர் தன்னை இன்னும் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் நாங்கள் தௌராத்திலே கண்ட அடையாளங்களை இவரிடத்திலே காண்கிறோம். இவரை நீங்கள் இன்னும் பயணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் சில யூதர்களினால் இவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். எனவே நீங்க உடனடியாக இவரை உங்க சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுங்க என்று அங்கே உள்ள யூத பாதிரிமார்கள் அபூ தாலிபிடத்தில் சொன்ன போது, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, சின்ன பிள்ளையாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர்களோடு பெருமானாரை பத்திரமாக அழைத்து வந்த அந்த நேரத்திலேயே தோழமையோடு இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் சேர்ந்துதான் ஷாம்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, வரலாற்றிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக பல சிறப்புகள் அவர்களிடத்தில் இருந்தது. இல்முன் நஸப் என்கின்ற வம்சாவளிகளை அறிந்திருக்கக்கூடியவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. குடும்ப பாரம்பரியங்களை தெரிஞ்சிருக்கிறது. இப்போ இந்த பகுதிகளில்
இந்த ஏரியாக்கள்ல எத்தனை குடும்பம் இருக்கும், அது அவங்களுடைய முன்னோர்கள் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, அவங்க தொழில் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, அவங்களுடைய தாயாருடைய குடும்பம் என்ன, அவங்க எங்க இருந்து வந்தவங்க, எப்படி நிக்காக நடந்தது, இது போன்ற அந்த இல்மு நஸப் வம்சாவளியை அறியக்கூடியவராக அந்த இல்மு உடையவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்க. அதனால நிறைய பேரு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்பாங்களாம், என் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவர்களது குடும்பத்தின் நிறைகளை மட்டும் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி உள்ள யாராவது சில தவறுகள் பண்ணிருக்கலாம், அதை விட்டுருவாங்க. ஆனா தெரியும். ஆனா அதை விட்டு அந்த குடும்பத்தின் நிறைகளை மட்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். காரணம், நிறைகளை பற்றியே நிறைய தெரிந்திருந்தார்கள். அதே மாதிரி சிறந்த வியாபார திறமை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்தது. அவர்களது குலத்தார்களிடத்திலே அன்பு காட்டக்கூடியவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வீட்டிற்கு ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்னை போர்த்துங்கள் என்று வந்தபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதலுக்காக சில வார்த்தைகள் சொன்னாங்க. பெருமானாரே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூத, நீங்க பிறர்களது சிரமங்களை சுமந்தவர்கள், இல்லாதவர்களுக்காக இயலாதவர்களுக்காக நீங்கள் உழைத்தவர்கள், இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடியவர்கள். அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, எந்த கஷ்டமும் வராது, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தியை வரலாற்றில் நாம படிச்சிருக்கோம். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஈமானோடு மக்காவில இருப்பதற்கு பல இடையூறுகள் வந்த நேரத்தில், நாம மக்காவில் இருக்க வேண்டாம், நாம மக்காவை விட்டு வெளியில போயிடுவோம் என்பதற்காக மக்காவில இருந்து வெளியேறுகின்றார்கள். அவர்கள் மக்காவை விட்டு கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்னு தக்னா அப்படிங்கிற ஒருத்தர் பாக்குறாரு. அவர் மக்காவாசி. பார்த்து கேட்டார், எங்க போறீங்க அப்படின்னு கேட்டார். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்காவுல நம்ம இருக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, எனவே நான் ஊரை விட்டு போகலாம்னு கிளம்பிட்டேன் என்ற போது இப்னு தக்னா சொன்னார், நீங்க ஏன் ஊரை விட்டு போகணும், தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூத வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, பிறர்களுக்காக சிரமங்களை சகிக்கக்கூடியவர்கள் நீங்கள், பிறர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு விதவைகளுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள், இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நீங்கள் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளி. இந்த வார்த்தை யாரு சொன்னது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்னது. இதே வார்த்தையை இப்னு தக்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, தீனுல் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் என்ன பண்பாடு, என்ன சமூக சேவை இருந்ததோ அதே சேவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தது என்பதை புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அதே போல இஸ்லாம் மக்களை ஒழுங்குபடுத்தியது, ஒழுக்க சீரர்களாக மாற்றியது. ஆனால் ஒரு சில சஹாபிகள் இஸ்லாம் சொல்வதற்கு முன்பாகவே அவர்கள் மது அருந்தியது கிடையாது, மாதர்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டது கிடையாது, சிலை வணக்கத்தில் ஈடுபட்டது கிடையாது. அப்படி சில அறியாமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய ஜாகிலியா காலத்திலேயே ஒழுக்க சீரர்களாக வாழ்ந்தார்கள். அதிலே மிக முக்கியமானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நான் ஜாகிலியா காலத்திலேயே இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே மா ஷரித்து அல் ஹம்ர கத்து, நான் மதுவை அருந்தியதே கிடையாது, அதே போல நான் சிலைகளை வணங்கியது கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சிலை வணக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள். இதே பண்பாட்டுல குணத்துல இருந்தவங்க
அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அதே போல இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக சித்தியுல் அக்பர் ரலியல்லாஹுடைய பெயர் என்ன என்று சொன்னால் அப்துல் கஅபா என்று இருந்தது. அவங்க தகப்பனாரு காபாவின் மீது ரொம்ப பிரியமான ஆளு. குறைஷிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குண்டான ஒரு அமைப்பாக இருந்தது காபா. எனவே தனது மகனாருக்கு காபாவின் அடிமை என்று பெயர் வைத்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை அப்துல்லா என்று மாற்றினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அசலான பேரு அப்துல்லா தான். அதற்கு பிறகு ஒரு சில பட்டப்பெயர்கள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அதீக் என்றார்கள். அபூபக்கரே, நீங்க நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அதீக் என்று சொன்னால் நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, அடிமைகளை உரிமையிட்டவர் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. இதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் 63 அடிமைகளை உரிமையிட்டார்கள். அதிலே மிக முக்கியமான 20 சஹாபிகளை உரிமையிட்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதிலும் மிக முக்கியமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நேரத்திலேயே 7 மிக முக்கியமான சஹாபிகள் அடிமைப்பட்டு கிடந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்ற, ஹஜ்ரத் ஸின்னீரா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்ற மிக முக்கியமான 7 நபர்களை அடிமைத்தளத்தில் இருந்து உரிமையிட செய்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அவங்களுக்கு வரலாற்றிலே அதீக் என்கின்ற ஒரு பட்ட பெயர் உண்டு. அதே போல சித்தீக் என்கின்றதும் அவர்களது பட்ட பெயர் தான். அபூபக்கர் சித்தீக், அந்த சித்தீக் என்பதும் அவர்களது பட்ட பெயர் தான். சித்தீக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று பொருள். மிஅராஜுடைய சம்பவத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து தான் மிஅராஜ் பயணம் செய்துவிட்டு வந்ததை, 7 வானங்களை கடந்து சொர்க்கம் நரகத்தை கண்டதை, எல்லாம் வல்ல அல்லாஹுவை கண்டதை, அளவலாவியதை அவங்களுடைய மாமிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க மாமி சொன்னாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதை வெளியில சொல்லிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் போனது நிஜம், நான் ஏன் சொல்லக்கூடாது? போனது நிஜம், சத்தியம் தானே, அது ஒண்ணும் உண்மைக்கு மாற்றமானது இல்லையே, எனவே நான் வெளியில சொல்லத்தான் போறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மிஅராஜுடைய செய்தியை வெளியே சொன்னபோது கிடைத்தது வாய்ப்பு என்பதாக மக்கத்திலே உள்ள சில குஃபார்கள், பெருமானாருக்கு எதிராக நின்றவர்கள் இதை மக்காவுக்கும் பரப்பினார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் பல விஷயங்களை சொன்னாங்க, சிலர்கள் நம்பினார்கள், பலர்கள் நம்பல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரே நாளில் இங்க இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்களாம், அங்க இருந்து 7 வானங்களை கடந்தார்களாம், அதற்கு பிறகு சொர்க்கத்தை நரகத்தை கண்டு எல்லாம் வல்ல அல்லாஹுவை கண்டாராம், பிறகு மீண்டும் பத்திரமாக திரும்பி வந்தாராம். இதையெல்லாம் நம்புவதற்கு இங்க யார் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அபூஜஹல் முதலாவது தேடியதை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே அந்த அபூபக்கர் என்று கேட்டார். அவங்க வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, வந்தா சொல்லுங்க. வந்துட்டாரான்னு விசாரிச்சுட்டே இருந்தான். வந்துட்டாங்கன்னு தகவல் கிடைச்ச உடனே முதல் ஆளா போய் அபூஜஹல் போய் சந்திச்சான். சந்திச்சு சொன்னா, அபூபக்கரே, இதுவரைக்கும் உங்களது தோழர் என்ன சொன்னாலும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அவரை சொல்றதை நீங்க நம்புவீங்களான்னு கேட்டான். நீ என்ன விஷயம், முதல்ல விஷயத்தை சொல்லப்பாட்ட உடனே, ஒரே நாளில் மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சொர்க்கத்தை கண்டு நரகத்தை கண்டு அல்லாஹுவை கண்டு மீண்டும் பத்திரமாய் இந்த மக்கமா நகருக்கு வந்து விட்டதாக சொல்லுகிறார், இதையும் நீங்க நம்புவீங்களா என்று கேட்ட போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வானத்திலே இருந்து அல்லாஹுவின் செய்தி வருகிறது என்று அவர்கள் சொன்னதை நாங்கள் நம்புகின்ற போது அவர்கள் வானத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னதை நாங்கள் நம்ப மாட்டோமா அப்படின்னா. அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு மிக ஆழமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளின் மீது அவங்க சொல்லி இல்ல, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அபூஜஹல் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் அது நிஜம்தான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பற்றி அபூஜஹல் இப்படி சொல்கிறார்கள், இதை நம்புகிறீர்களா என்று கேட்டபோது நம்பினாங்க.
இந்த செய்தி கிடைச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. சில நாட்கள் கழித்து உஹது மலைக்கு மேலாக திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உஹது மலை ஆடுது. ஆடிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையிடத்திலே சொன்னார்கள், உஹது உஸ்புத் யா உஹது, உஹது ஆடக்கூடாது, அப்படியே இரு, உன்மேல் ஒரு நபி இருக்கிறார், உன்மேல் ஒரு சித்தியக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். முதலாவதாக சித்தியக் என்கின்ற பெயரை உஹது மலைக்கு மேலாக உட்கார்ந்து கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அதே போல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார். இன்னொரு பேரு அஸ்ஸாஹிபு, தோழர். காரணம், இந்த பெயரை அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். அதே போல அல்லாஹ் இன்னொரு பெயரை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்கிறான், அல் அத்கா, மிகவும் அல்லாஹ்வை ஃபஸயுஜன்னபுல் அத்கா, அத்கா என்கின்ற பெயரை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர் என்கின்ற பெயரை பதிவு செய்கிறான். அதே போல அல் அவ்வாஹு, அல்லாஹ்வை எண்ணி பயந்து அதிகமாக அழக்கூடிய ஒரு சஹாபி. இது போன்ற நிறைய பட்ட பெயர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏராளமான விஷயங்களில் முதன்மையான மனிதராக இஸ்லாமிய வரலாற்றில் காட்சி தருகின்றார்கள். ஈமான் கொண்டதில், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டதில் முதன்மையான ஒரு ஆண் சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியில், இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியில் முதன்மையான ஒரு சஹாபியாக நின்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதில், பெருமானாரை அன்பு செய்வதில் அன்பில் முதன்மையானவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாற்றிலே இருக்கின்றார்கள். நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டு செய்வதில், ஒரு காரியம் நன்மை என்று தெரிகின்ற போது அதில் முதன்மையானவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலேயே இமாமத்து பணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே இமாமத்து பணி ஏற்ற பெருமானாருக்கு பிறகுண்டான சஹாபிகளின் முதன்மையான இமாமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அதே போல இந்த பிரச்சனைகளை கையாள்வதிலே, சஹாபிகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அரசுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில், கையாள்வதில் முதன்மையான நபராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துடைய நேரம், சஹாபிகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்க அடக்கம் செய்யறது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்க அடக்கம் செய்யறது? சஹாபிகளுக்கு தீர்க்கமான, உறுதியான, இறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியாத நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகின்றார்களோ அந்த இடத்திலே அடக்கம் பண்ணிருக்கும். எனவே ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிருக்காங்க, அந்த வீட்டிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஹலீஃபாக்களில் முதன்மையானவர். ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டாங்க, யார சொல்ல, நீங்க இருக்கிறீங்க, பிரச்சனைகளை உங்ககிட்ட வந்து சொல்றோம், தீர்வு சொல்றீங்க, நீங்க இல்ல, இப்போ நாங்கள் யாரை வந்து அணுகுவது, உங்களுக்கு பிறகு யார் என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வா, அவர்களிடத்திலே உன் தீர்வுகளை பெற்றுக்கொள். பெருமானாருக்கு பிறகு ஆட்சி செய்வதில், மக்களை அதிகாரம் செய்வதில் முதன்மையானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைநிறுத்தியது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல மார்க்க அறிவில் முதன்மையானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நின்று, அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று ஒரு சிறப்பான ஒரு பேருரையை நிகழ்த்துகின்றார். அந்த நாளில் தான், அந்த இடத்தில் தான் அல் யௌம
அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்கின்ற இறை வசனம் இறங்குகிறது. இந்த நாளில் உங்களது மார்க்கம் பரிபூரணமாக ஆகிவிட்டது. இந்த வசனத்தை கேட்ட எல்லா சஹாபிகளும் மகிழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பெருமிதம் கொண்டார்கள். இந்த நேரத்தில் அழுத ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்டாங்களாம், லிமாதா தபிக்கி அபா பக்கர், எதுக்கு அழுகிறீங்க? ஹாதா மௌகிஉல் ஃபரஹ், இது சந்தோஷத்தினுடைய இடம், சந்தோஷத்தினுடைய நேரம். இந்த இடத்துல இந்த நேரத்துல ஏங்க அழுகிறீங்க? இந்த மார்க்கம் சம்பூரணமாக ஆகிவிட்டது, பரிபூரணமாக ஆகிவிட்டது என்று சொன்னபோது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஆயத்து மார்க்கம் சம்பூரணமாக ஆகிவிட்டது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆனால் இந்த இறைவசனம் என்ன சொல்கிறது? ஹாதிஹில் ஆயா ததுல்லு அலா ஃபிராக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மார்க்கம் சம்பூரணமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதோட நபியோட வேலை முடிஞ்சிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து பிரிய போகின்றார்கள் என்பதை இந்த இறைவசனம் சொல்லுகிறது என்று சொன்னவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்தை விளங்குவதில் மிக முதன்மையான ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒருத்தர் ஒரு விவகாரம் சொல்றாரு. அவரு கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர். அவர் தகப்பனாரு இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு எடுத்துக்கிறாரு. இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு எடுத்துக்கிறாரு. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என் தகப்பனாரு எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாரு, எனக்கு செலவுக்கு பணம் இல்லை. உழைக்கிறது நான், சம்பாதிக்கிறது நான், அவருடைய தேவை எவ்வளவோ அதையெல்லாம் தாண்டி இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனாரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும், அதை தாண்டி எதையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கலீஃபாவுடைய உத்தரவு கேட்டுட்டு போயிட்டாரு. அருகில இருந்த இன்னொரு சஹாபி கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒரு வழக்கு வந்தது. ஒருத்தர் என் தகப்பனார் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த தகப்பனாரை அழைத்து விசாரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனாரிடத்துல சொன்னாங்க, அந்த ஓ மாலூக்க லி அபீக்க, நீயும் உன் பொருளும் லி அபீக்க உன் தகப்பனாருக்கு தான். அதனால உன் தகப்பனார் பணத்தை எடுத்தா அது தப்பு இல்ல, அது தப்பு இல்ல, எடுக்கலாம் என்பதாக சொன்னார்களே. ஆனா நீங்க அப்படி சொல்லலையே என்ற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் கருத்து என்னன்னு சொன்னா, அவருக்கு தேவை என்னதோ அதை மகன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறான். அதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம். அதுதான் அந்த மாலுக்கல் அபீக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு போன அர்த்தம் கிடையாது. மகனுக்கு வேணாமா, அவருக்கு குடும்பத்துக்கு வேணாமா. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து இதுதான். வார்த்தை என்பது இந்த அளவில் விளங்கினாலும் அவர்கள் சொன்ன யதார்த்தமான செய்தி உத்தரவு இதுதான் என்று அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை என்ன கோணத்தில் சொன்னார்கள் என்கின்ற அளவிற்கு பெருமானாருடைய இல்மை பெற்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு இந்த உம்மத்தில் சொர்க்கத்தில் நுழைவதில் முதன்மையானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சொர்க்கத்துல முதலாக யார் நுழைவார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் காட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு காட்டுகின்றார்கள். காட்டிய போது என் உம்மத்தில் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் கண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல இந்த உம்மத்தில் நாளை மறுமை நாளில் சூர் ஊதப்பட்டு மீண்டும் மக்கள் எழுப்பப்படுவார்களே, அப்படி எழுப்பப்படுவதில் இந்த உம்மத்தில் முதலாவதாக எழுப்பப்படக்கூடியவர்கள் பெருமானாருக்கு பிறகு முதலாவது நபி மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கதான் முதலாவதாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீரத்தில் முதன்மையானவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
இஸ்லாமிய வரலாற்றுல அலி ரலியல்லாஹுடைய வீரத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒருத்தர் கேட்டாரு, வீரத்தில் சிறந்த சஹாபி, முதன்மையான சஹாபி யார்? இவங்க கேட்டவருடைய நோக்கம் நான் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுவாங்க, அதற்கு தகுதியான ஆளாகத்தான் வரலாற்றிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கப்படுகின்றார்கள். யாரும் வீழ்த்த முடியாத கைபர் கோட்டையை வீழ்த்தி வெற்றிவாகை சூடியவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. பல நபர்கள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத கோட்டையினுடைய கதவுகளை அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர் முழக்கத்தோடு தூக்கி நிறுத்தியவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ரொம்ப அறிவுபூர்வமான சஹாபி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்த காலத்துல நான் இந்த பக்கம் நிக்கிறேன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னை நோக்கி ஓடி வந்தார்கள். நான் விளங்குன என்னை நோக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, நம்ம கதை இதோட முடிஞ்சுது. அப்ப இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவில் சிறந்தவர். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டு தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வெட்க உணர்வு, அதை பார்த்து வெட்டாம போயிட்டாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படி தப்பிச்சேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல மாற்றியவர்கள் தப்பிக்க இயலாது. அந்த அளவிற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரம் என்பது இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை விட வீரத்தில் சிறந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்னன்னு சொன்னா, பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் நடக்கின்ற போது நாங்கள் எல்லாம் எதிரிகளை சமாளித்துக் கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பாதுகாப்பதற்கு உங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். நாங்கள் அத்தனை நபர்களும் எதிரிகளை சமாளிக்கின்றோம். எதிரிகளை சமாளிப்பதை விட மிக முதன்மையானது அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்பது. அந்த மகத்தான பணி மிகச்சிறந்த ஒரு வீரருக்குத்தானே வழங்கப்பட வேண்டும். அப்படி அந்த அரியசின் காவலராக, அந்த குடிசையின் காவலாளியாக நின்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நான் சொல்வேன், என்னை விட மற்றவர்களை விட வீரத்தில் சிறந்தவர்களாக இஸ்லாமியர்களிடத்திலே சஹாபிகளிடத்திலே பார்க்கப்படக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, அதே போல ஹஜ்ஜில நீங்க வழிகாட்டிகள் நிறைய பேர் போறாங்க. வழிகாட்டிகளா? முதல் வழிகாட்டி என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமியர்கள் முதல்ல ஹஜ்ஜி கூட்டு போய் ஹஜ்ஜிக்கு வழிகாட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்கள், இப்படி பல்வேறு விஷயங்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், உங்களில் யாரேனும் இன்று நோன்பு வைத்திருக்கிறீர்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொன்னார். உங்களில் யாரேனும் இன்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டீர்களா? நான் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்று யாரேனும் உங்களில் யாரேனும் ஏழைக்கு உணவளித்தவர்கள் உண்டா? நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தனை குணங்களும் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொர்க்கவாதி. சொர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் முதலாவது நபர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது வாழ்க்கை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையோடு ஒத்திருக்க வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள். வஃபாத்துடைய நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, ஆயிஷா இன்னைக்கு என்ன நாளுன்னு கேட்டாங்க. திங்கட்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாள். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த நாளில் திங்கட்கிழமை அன்னைக்கு என் ரூஹு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். காரணம் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை தானே வஃபாத்தானாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 63 வயசு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் 63 வயசு. அல்லாஹ் அந்த விடத்திலேயும் நபியோடு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை சமப்படுத்தி வைத்தான். அன்பானவர்களே, மௌத்துடைய நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. அழைச்சி தம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. வஃபாத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு
சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு. ஈமானில் ஆகச் சிறந்தவர்கள், அவர்களது ஈமான் ஒரு தராசிலேயும் உலகத்தில் உள்ள எல்லா முஃமின்களின் ஈமான் மற்றொரு தராசிலேயும் வைக்கப்பட்டாலும் என் சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான் கனத்தால் தாழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துடைய நேரத்துல அதிகமா செஞ்ச துஆ தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு, முஸ்லிமா மௌத்தாக்கு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு என்ன சேர்த்து வச்சிடு. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாங்க, அலியே, நான் வஃபாத் ஆயிட்டோம்னு சொன்னா நீங்க தான் என் ஜனாசாவை குளிப்பாட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டது. எனது ஜனாசாவையும் நீங்க தான் குளிப்பாட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவிலே எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களோ அதே போல என்னுடைய ஜனாசாவிலே நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அதுக்கு ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை உண்டு, எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் எனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே நான் அடக்க செய்யப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால நான் வஃபாத் ஆயிட்டோம்னு சொன்னா என்னுடைய ஜனாசாவை கொண்டு போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு முன்னால் என் ஜனாசாவை வைங்க, வைத்து நீங்கள் இஸ்தஅதீனு, நீங்க அனுமதி கேளுங்க, நீங்க அனுமதி கேளுங்க. அனுமதி கேட்டு அனுமதி உள்ள இருந்து கிடைக்கப்பட்டால், அனுமதி எப்படி, அந்த கதவு திறக்கப்பட்டால் என்னையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்கத்திலேயே நீங்க அடக்க செய்யுங்க என்ற தனது விருப்பத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க. அதே போல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. ஜனாசாவை கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையின் வாசலிலே வைக்கப்பட்டு, ஹாதா அபூபக்கர் முஸ்தஅதீனுன், பெருமானாரே இதோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கின்றார்கள் என்பதாக 3 முறை குரல் எழுப்பினார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. உள்ள இருந்து சவுண்ட் வந்துச்சு. அருமையானவர்களே, சப்தம் மட்டும் வருது. நீங்கள் ஹபீபை ஹபீபோடு சேர்த்து வையுங்கள். உதுனு அல் ஹபீபை இலல் ஹபீப், ஹபீபை ஹபீபோடு, நேசரை நேசரோடு நீங்கள் இணைத்து வையுங்கள், சேர்த்து வையுங்கள். இன்னல் ஹபீப இலல் ஹபீபி முஸ்தாப்புன், ஒரு நேசர் இன்னொரு நேசரை தேடுகிறார் என்று உள்ள இருந்து சத்தம் வந்தது. அதற்கு பிறகு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டார். அன்பிற்குரியவர்களே, சிலர்களது அடக்க ஸ்தலங்கள் சில காலங்கள் நினைத்து பார்க்கப்படும். எல்லாரும் போவாங்க வருவாங்க. ஆனால் எல்லா காலத்திலேயும் அது தொடர்ச்சியாக அந்த அடக்க ஸ்தலங்கள் அது மரியாதையோடு பார்க்கப்படுமா என்று சொன்னால் அந்த பாக்கியம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைத்தது. அவர்களின் பக்கத்திலே அடக்கமானதால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய கூட்டம் அதற்கு பிறகு அப்படியே அடுத்து வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா கலீஃபத ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய கலீஃபா அவர்களே உங்களுக்கு எங்களது சலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய தகுதியை ஆக்கி வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேசத்தை போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஈமானிலே அருமை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருந்தார்களோ அதை படிப்படையாக கொண்டு அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய ஈமானை மேம்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தாராளமாக ஏராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருந்தார்களே, அதுபோல அல்லாஹ்வுடைய காரியத்திலே ரசூலுடைய காரியத்திலே தாராளமாக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. கடைசி நேரத்திலே ஈமானுக்காக வேண்டிக் கொண்டு ஈமானோடு மகத்தான சீதேவித்தனமான வஃபாத்தை எட்டி மகத்தான பாக்கியமாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய கபரை ஜியாரத்து செய்யக்கூடிய, நபியுடைய கபருக்கு அடுத்தான் போல இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய கபரையும் ஜியாரத்து செய்து சலாம் சொல்லக்கூடிய மேலான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும்
நம் சந்ததிகளுக்கும் நசீபாக ஆக்கி வைப்பானாக என்கின்ற நல்ல துஆவோடு, அருமையானவர்களே, துவக்கமான இந்த நாளிலே வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸிக்ருல் அம்பியாஇ இபாதத்து. நபிமார்களை பத்தி பேசுறது அது ஒரு இபாதத்து. வதிக்ரு சாலிஹீன், சாலிஹீன்களை பற்றி, நல்லோர்களை பற்றி, சஹாபிகளை பற்றி பேசுவது கஃபாரத்து துனூப், அது பாவங்களை போக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா இந்த சபையில் அமர்ந்ததின் பொருட்டினால் நாம் முன் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. இந்த நல்ல ஏற்பாடுகளை செய்த ஜமாத்தார்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் அதே போல வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய அற்புதமான ஆற்றல் மிகு செயலாளர் எங்களது சையது இப்ராஹிம் அன்வாரி ஹசரத் அவர்களுக்கும் நன்றிதனி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.